ஹலோ. ஹலோ. அம்மா வணக்கம்மா. வணக்கம் ஐயா. ஸ்ரீலங்காவில் இருந்து பேசுறேன். ஓகேம்மா. வாய்ஸு லோ வாய்ஸாக கேட்குது. கொஞ்சம் லோடாக பேச முடியுமா? ஓகே ஓகே ஓகே. கொஞ்சம் லோடாக பேசுங்க. கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டீங்களாம்மா? ஒரு வாரமாக இது கோயிலுக்கு போயிட்டு நவகிரகங்களை பார்க்க சொல்லி போனாங்க. சரி, ஓகே. கையில் எலுமிச்சை பழம் வச்சிருக்கிறீங்களா? உங்கள் கையில் எலுமிச்சை பழம் இருக்குதா? இருக்குது. கோயிலில் வாங்கின எலுமிச்சை பழம் தானா? சரி, ரைட். லைனில் இருங்க. இப்போ நம்மளுக்கு வந்து ஸ்கேனில் இந்த மாதிரி ஸ்கேனில் நான் ஃபார்ம்னு ஸ்கேனில் காட்டியிருக்கு இல்லையா? சரி ஐயா. ஸ்கேனிங்கில் ஃபார்ம் ஆகலான்னு காட்டுச்சு இல்லையா? பேபி ஃபார்ம் ஆகலான்னு காட்டு. இப்போ ஆல்சோ நீங்கள் இப்போ இப்போ நீங்கள் டேட் 3 மாசமா டேட் ஆகலைங்கிறீங்க இல்லையா? லைனில் இருங்க, பார்த்துடலாம். அம்மா, பேபி ஃபார்ம் ஆயிருக்கிறது கன்ஃபார்ம்மா, சரிங்களா? ஆனா இப்போ இங்க என்னன்னா, இருங்க என்னன்னு பார்த்தோம்னா, இப்போ பேபி வந்து மேலா ஃபிமேலா அப்படிங்கிறது சரியா காட்ட மாட்டேங்குது. மாத்தி மாத்தி காட்டுது. ஃபர்ஸ்ட் ஃபிமேல் அப்படின்னுச்சு, அப்புறம் பார்த்தா மேலன்னு காட்டுது. அன்னைக்கு முதல்ல திருநூறு குங்குமம் மாத்தி மாத்தி காட்டுச்சு இல்லையா? நான் இருக்கா? அதே மாதிரி தான் இப்போ அதே மாதிரி தான் மாத்தி மாத்தி காட்டுது. ஆனா பட் பேபி ஃபார்ம் ஆயிருக்கிறது கன்ஃபார்ம். சரியாம்மா? கொஞ்சம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து அது பேபி வந்து மேலா ஃபீமேலுங்கிறது சொல்றேன், சரிங்களா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அது நீங்க கொஞ்ச நாள் வெயிட் பண்ண வேண்டியதா வரும், சரிங்களா? ஏன்னா இப்போ உங்களுக்கு வந்து டைம் சரியில்லை கண்ணு, சரிங்களா? இப்போ உங்க வீட்டுக்காருக்கு உங்களுக்கு சின்ன சின்ன என்ன சொல்ற, சின்ன சின்ன சண்டைகள் வந்துட்டு இருக்கு, உண்டா இல்லையா? ஆமா, ஆமாம்மா, வாய் சண்டை வரும், ஓகேங்களா? அது ரெகுலரா இந்த சுச்சுவேஷன் நான் இந்த மாதிரி கிரகநிலை நடக்கும்போது கண்டிப்பா அந்த மாதிரி வரும். அதாவது உங்களுக்கு லைஃப் லாங், நீங்க 2 பேரும் லைஃப் லாங் ஜோடி அப்படின்னு இருக்கும்போது டிவைட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இதுல என்னன்னா, நம்மளுக்கு வந்து சின்ன சின்ன வாக்குவாதம் வருமே தவிர லாஸ் ஒண்ணு இருக்காது, சரியாம்மா? உங்களை பொறுத்தளவுக்கு, உங்க ஃபேமிலி பொறுத்தளவுக்கு, நீங்களும் உங்க வீட்டுக்காரர் உங்க ஃபேமிலி பொறுத்தளவுக்கு லாஸ் சந்திக்கணுங்கிறது விதி இல்லை, சரிங்களா? இந்த சின்ன சின்ன சண்டை இந்த கிரகநிலை மாறி அமைகிற வரும் சின்ன சின்ன சண்டைகள் வரதா செய்யும். ஆனா உங்க வீட்டுக்காரர் பாத்தீங்கன்னா நல்ல சென்டிமெண்ட் ஃபெலோ, உண்டா இல்லையா? நல்ல சென்டிமெண்ட் ஃபெலோ, ரவுண்ட் ஃபேஸ், கரெக்டா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஆமா, சரிங்களா? சோ உங்க வீட்டுக்காரோடைய எண்ணத்தையும் நான் பார்த்துட்டேன், உங்க வீட்டுக்காரோடைய முகபாவனையும் நான் பார்த்தேன், ஒரு முக அமைப்பையும் நான் பார்த்துட்டேன், சரிங்களா? பேபி ஃபார்ம்ங்கிறது கன்ஃபார்ம். பட் மேலா ஃபீமேலாங்கிறது சொல்றது கொஞ்சம் டிலே ஆகும்மா, ஏன்னா மாத்தி மாத்தி காட்டுது கண்ணு. கிரகநிலை பேட்டா இருக்கும்போது ப்ராப்பர் ரிசல்ட் வராது. ஏன்னா அதிகாரம் ஃபுல்லா அவருடையது. சனி பகவானுடைய அதிகாரம் இருக்கும்போது யாரா இருந்தாலும் தெய்வமே கட்டுப்பட்டு தான் ஆகணும் அவருடைய அதிகாரத்துக்கு, இல்லையா? அப்படிங்கும்போது சாதாரணமான சாதாரணமான மனுஷன் நம்மளாம் எந்த மூலைக்கு
ஒண்ணு வேண்டாம் அகில முலோகத்திலயும் ஆட்டி படைச்ச மன்னவன் உங்களுடைய நாட்டு உங்க நாட்டு மன்னவர் ராவணாசுரர் இல்லையா? ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். உங்க மூணு மூணு லோகத்தையும் ஆட்டி படைச்சவர். என்னன்னு காட்டு கேட்டவர், முல்லோகத்தையும் அவரு. அப்படி இருக்கும்போது நவகிரகங்கள்லயே வந்து அவர் ஆஸ்தானத்துக்கு படிக்கட்டா வச்சுக்கிட்டு அவரு இல்லையா? அவருடைய ஆஸ்தானத்துல அவர் சீட்ல போய் உட்கார்றதுக்கு நவகிரகங்களை தான் படியா வச்சுக்கிட்டவரு. ஒரு கட்டத்துல இவரோட பேட் டைம் ஸ்டார்ட் ஆகும் போதுதான் நாரதர் வந்து, நீ எல்லாத்தையும் எல்லா கிரகங்களையும் பரட்டி போட்டு முதுகு பக்கமா நீ நடத்த போற. ஆனா சனி பகவான் வந்து ரொம்ப ரோஷக்காரன். நீ சனிய மட்டும் திருப்பி போடு, அவன் நெஞ்சில மிதிச்சு போ அப்படின்னு சொல்லி நாரதர் வந்து ராவணாசுரருக்கு சொல்லும் போது, அந்த அகம்பாவத்துல அந்த ராவணாசுரர் நல்ல அகம்பாவம் பிடிச்சவர். ஜெயிச்ச நான் தான் அப்படிங்கிற அந்த கம்பீரத்தோட இருந்தவர் இல்லையா? அவர் வந்து சனி பகவானுடைய பார்வை படும்போது, சனி பகவானை மட்டும் பெரட்டி போட்டு முதுகு பார்த்து நெஞ்சு பார்த்து மிதிச்சு நடக்கும்போது சனி பகவானுடைய பார்வை பட்ட உடனே ராவணாசுரனுடைய கதை என்ன ஆச்சுமா? ஓகேங்களா? அவ்வளோ பெரிய பரமசிவன் கிட்ட வரம் வாங்கி இந்திரதனச கையில பிடிச்சிருந்தவர் இல்லையா? அவரு சிவதனுசு வரம் வாங்கி சிவதனுசு கையில வச்சிருக்கிற அவரு. அப்பேற்பட்ட அவருக்கு விதி எப்படி பேசிருச்சு இல்லைங்களா? அப்படிங்கும்போது அப்படிங்க அந்த மாதிரி இருந்தவங்களுக்கு அப்படின்னா நம்மள சாதாரண மக்கள் இல்லையா? அப்போ நம்மளுக்கு என்ன மாதிரி நம்ம எந்த அளவுக்கு நம்மளுக்கு பாதிப்பு உண்டாகும். ஓகே, இப்போ உங்களுக்கு என்ன சமாச்சாரம்னா, முருகன் கடவுள் உங்களுக்கு துணை இருக்கிறதுனால சனி பகவானுடைய ஆதிக்கம் செல்லல. புரியுதுங்களா? அதிகாரமா இருந்தவரை சனி பகவான் வந்து முருகனுடைய ஆதிக்கத்துல நீங்க இருக்கிறதுனால சனி பகவானுடைய இது வந்து உங்களுக்கு ஹெவியா, அந்த லாஸ் வந்து ஹெவியா இல்ல. ஜஸ்ட் அவரோட லுக்கு மட்டும்தான், ஜஸ்ட் அவருடைய பார்வை மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறத, எந்த விதமான பாதிப்பும் அவர்னால உங்களுக்கு இல்லை. சரிங்களா? ஸோ இந்த கிரக நிலை மானமா இன்னொரு அதை நீங்க வந்து கொஞ்சம் அஸ்ட்ராலஜர் யாராவது இருந்தா போய் ஜாதகத்தை கொண்டு போய் பாருங்களேன். அது போதுமானது. சரிங்களா? கண்ணன், நீங்க சொல்றது கொஞ்சம் சத்தமா பேசுங்க. அதாவது ஒன்னும் லாங்குவேஜ் டிஃபெக்ட், ரெண்டு வந்து ஹாஸ்பிடல் போனா அம்மா ஹாஸ்பிடலுக்கு போனா ஸ்கேன் பண்ணி திருப்பி பார்க்கலாமான்னு கேக்குறேன், தெரியுமான்னு. வேண்டியது இல்ல கண்ணு. நீங்க பை சான்ஸ் உங்களுக்காக நீங்க வேணா, ஆனா இப்ப கூட வேண்டாமா உங்களுக்கு அந்த இது வேண்டியதே இல்லை. பாம்புங்கிறது கன்ஃபார்ம் இல்ல, மிஸ்டேக்குங்கிற பேச்சுக்கு இடமே இல்லை. சரியா? மகளே, பூ உளுந்ததான், இதுல குறைபாடு இல்ல, இதுல பிள்ளை இல்ல. சரியாம்மா? உனக்கு பூ உளுந்திருக்கு. சரியா? இதுல எந்த பிள்ளையும் இல்ல. சரியா? அதுக்கு பூ பாட்டிக்கு வளரட்டும். உனக்கு நீயா சந்தேகப்பட்டு உனக்கு இல்ல சாமி சொன்னது எனக்கு அரை மனசுலதான் இருக்குது அப்படின்னு நீ நினைக்கிற கட்டத்துல வேணுமோனா உனக்காக போய் பாத்துக்கோ. அது கூட இப்ப இல்ல. கிரகநிலை மாறணும். 3.5 மாசம் காத்துட்டிரு, பொறுத்திரு. 3.5 மாசம் கழிச்சு நீ போய் பாரு, உறுதி தெரியும். சரியா? அம்மா கேட்டீங்களா? கேட்டீங்களா கண்ணு? ஒரு 3.5 month ஆஃப்டர் நீங்க போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் தெரியும். சரிங்களா? இப்போ நீங்க போய் பார்த்தாலும் கண்டிப்பா காசு வேஸ்ட்டுமா. சரிங்களா? ரிசல்ட் வராதுமா. சரிங்களா? நீங்க தைரியமா இருக்கலாம். அந்த முருகன், அந்த சுப்பிரமணியனை நீங்க கும்பிட்டுட்டு வந்தீங்கன்னால போதுமானது. சரியாம்மா?
அந்த அந்த முருகனை நீங்க கும்பிட்டு வந்தாலே போதுமானது. வீட்டில் அவருடைய போட்டோவுக்கு காலை நேரத்தில் அவருக்கு விளக்கு வீட்டில் அவரை நினைச்சு சாமி கும்பிட்டு வீட்டில் விளக்கு வைங்க. பத்தி வைங்க. கம்ப்யூட்டர் சாம்பிராணி போடுங்க. சரியா? ஒரு 3.5 மாசத்துக்கு இது கண்டினியூவா ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. 3.5 month ஆஃப்டர் நீங்க தைரியமா போய் பார்க்கலாம் கண்ணு. அதுக்கிடையில நீங்க போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ரிசல்ட்டுங்கிறது வந்து ப்ராப்பரா இருக்காதம்மா. ஒன்ஸ் ஸ்கேன் பண்ண எவ்வளோ? 10,000 ரூபாய். உங்க ஊர்ல எவ்வளோ? எத்தனை தௌசண்ட் உங்க ஊர்ல ஸ்கேனிங்க்கு? 4,000. 4,000 இன்னைக்கு இருக்கிற விலைவாசியில் அந்த காசை மிச்சம் பண்ண முடியுமா? வேஸ்ட்டு. ஓகேங்களா? நீங்க அந்த பணத்தை செலுத்துறது வேஸ்ட். அதுல ரிசல்ட் ப்ராப்பரா வராது. கண்டிப்பா 3.5 மாசம் கழிச்சு நீங்க போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ஃபார்ம் ஆயிருக்கும். கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியும். சரிங்களா? நீங்க இன்னைக்கு பண்ற செலவு இதே ஒரு 3.5 மாசம் கழிச்சு பண்ணுங்க. தாராளமா பண்ணுங்க. ஒன்றும் கவலை இல்லை. ப்ராப்பர் ரிசல்ட் வந்துடும் உங்களுக்காக நான் ஆமா வயிறு ஒல்லியா தான் இருக்குங்கிறீங்களா? வயிறு கொஞ்சம் ஓஹோ, வாய்ஸ் கண்ணு வாய்ஸ் சரியா கேட்கலையம்மா. உருவாகி எவ்வளவு காலம் இருக்கும்னு கேட்கிறேன். வயிறு கொஞ்சம் வெளியில வந்துதான் இருக்குது. அந்த எல்லா காலம் மட்டும் பார்த்தா தெரியுமில்லோ உங்களுக்கு. இல்லம்மா, 87 நாள் ஆயிருக்குமா பூ உளுந்து. அன்னைக்கு நீங்க கேட்டப்போ அந்த டேட்டுக்கே வந்து அன்னைக்கு நீங்க கேட்டப்போ அந்த டேட்டுக்கே வந்து 87 நாள் ஆயிருக்கு கண்ணு. சரிங்களா? நீங்க கவலைப்பட வேண்டியது இல்லம்மா. ஃபார்ம் ஆயிருக்கிறது கன்ஃபார்ம். சரிங்களா? 3.5 மாசம் கழிச்சு உங்களுக்கு உறுதி தெரியும். 3.5 மாசத்துக்கு அப்புறமா நீங்க போய் ஸ்கேன் பண்றது பண்ணிக்கலாம். ஆனா ஃபார்ம்ங்கிறது இப்போ உங்களுக்கு ஸ்டொமக்கு குழந்தை வளர வயிறு இருக்குல்ல தெரிஞ்சிடும் இல்ல கண்ணு. ஓகேங்களா? ஒன்றும் வேண்டாம்மா, ஒன்றும் வேண்டாம். இப்போ 3 மாசங்கும் போது உங்களோட வயத்தை நீங்களே தொட்டு பாருங்க. உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கு கண்ணு. கண்டிப்பா கொஞ்சம் என்னன்னா ஒரு 1 inch டிஃப்ரென்ஸ் இருக்குமா. முதல்ல இருந்ததுக்கு இப்போ 1 inch டிஃப்ரென்ஸ் இருக்கு. உங்க வயிறு 1 inch டிஃப்ரென்ஸ்ல ஃப்ரண்ட் வந்திருக்குமா. தொட்டு பாருங்க உங்களுக்கு. அதாவது உங்க வயிறு ஸ்டொமக் இருக்கு இல்லையா, நீங்க நார்மலா இருந்ததுக்கு இப்போ நீங்க ஃபார்ம் ஆகி இருக்கிறதுக்கு 3 மாசம் டிஃபரன்ஸ் ஆயிரும். 3 மாசம் ஆயிருக்கு நீங்க ஃபார்ம் ஆகி. தெரியாதுன்னு அன்னைக்கு நீங்க போன்ல கேட்கும்போது 87 நாள் கணக்கு வந்துச்சுமா. சரிங்களா? இப்போ உங்க வயிறை தொட்டு பாத்தீங்கன்னா இந்த ஒரு 1 inch டிஃபரன்ஸ் தெரியும். வயிறு 1 inch பெருசான மாதிரி தெரியும். வேணா கண்ணு தொட்டு பாருங்க. நான் உங்களுக்கு சரி இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நல்லா இருக்கிறீங்க அம்மா நீங்க. சரியா? குழந்தை நல்லபடியா பிறக்கும். ஆனா உங்களுக்கு ஆனா பெண்ணாங்கிறது இது 3.5 மாசம் கழிச்சு தான் நான் உறுதியா சொல்ல முடியும் கண்ணு. நீங்க எங்கிருந்தோ கேக்குறீங்க அப்படின்னு சொல்லி நான் ஏதோ ஒரு பொய் சொல்லிடக்கூடாது. இது தெய்வம், பிளாக் மேஜிக் இல்ல. முழுக்க தெய்வம் பேசினாதான் உண்டு. சரிங்களா? நீங்க எங்கிருந்தோ பேசுறீங்க அப்படின்ட்டு நான் ஏதோ ஒரு பொய் சொன்னேன்னா அது தெய்வம் என்ன சோதிக்க ஆரம்பிச்சிடும். சரிங்களா? அந்த பாவத்துக்கு நான் ஆக முடியாது. சரிங்களாம்மா? ஓகே. இனி வேற ஏதாவது கேக்குறீங்களா கண்ணு? ஒண்ணும் இல்ல உங்களுக்கு. வேற உங்களுக்கு ஒண்ணும் இல்ல. நார்மலா எல்லாமே பர்ஃபெக்டா போயிட்டு இருக்கு. ஜஸ்ட் உங்களுக்கு இந்த டவுட் மட்டும்தான் உங்களுக்கு இத்தனை நாளா போட்டு குழப்பி கன்ஃபியூஷன் பண்ணிட்டே இருந்தது. வேற ஒண்ணும் இல்ல. மற்றபடி உங்களுக்கு எல்லாம்
கன்ஃபார்ம் பண்ணினாதான் அது நிம்மதியா இருக்கும்ல மாதிரி. நல்லா இருக்கிறீங்கம்மா, ஒன்றும் கவலை இல்லை. குழந்தை நல்லபடியாக பர்ன் ஆகும் சரிங்களா? சரி. அதே மாதிரி இந்தியாவிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்கள் நாடு எந்த திசையில் இருக்கு? இந்தியாவுக்கு உங்கள் நாடு எந்த திசையில் இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். சவுத்தா, ஈஸ்டா, வெஸ்டா? சவுத்து. ஓகேவா? இன்னைக்கு சொல்றேன், நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. உங்களுக்கு நீங்க பேபி பர்ன் பண்ணும்போது உங்களுடைய நீங்க பெட்டா இருக்குது டைரக்ஷன் வந்து இந்தியாவை பார்த்து தான் இருக்கும். கவனத்துல வச்சுக்கோங்க. நான் இன்னைக்கு சொல்றேன். அந்த குழந்தை தலை வச்சு குழந்தை வெளியே வரும்போது அந்த குழந்தை இந்திய நாட்டு பக்கம்தான் உங்களுடைய கால் என்னமா பெண் உறுப்பு இந்திய நாட்டு பார்த்து தான் இருக்கும். இன்னைக்கு சொல்ற கவனத்துல வச்சுக்கோங்க. அப்படியே நடக்கும் அம்மா, சரிங்களா? மனசுல வச்சுக்கோங்க. வேற எதுவும் இல்லை கண்ணு. உங்களுக்கு வேற எதுவும் கேட்கணுங்கிறது ஒன்றும் இல்லை. நீங்க உங்க லைஃப் அது பாட்டுக்கு ஹாப்பியா தான் போயிட்டு இருக்கம்மா. ஓகேங்களா? உண்டா இல்லையா? ஆமாவா இல்லையா? உங்க லைஃப் ஹாப்பியா தான் போயிட்டு இருக்கு. ஆமா. நீங்க எங்க இருக்கிறீங்க? அது ஒன்றும் இல்லை. இன்னொரு 3.5 மாசத்துக்கு அப்படித்தான் இருக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் நார்மலா வந்துடும். இப்போ நீங்க இருக்கிறது எங்க? கடல் கடந்து இருக்கிறீங்க. நீங்க இருக்கிறது அந்த எல்லை, நான் இருக்கிறது இந்த எல்லை. உங்களை நான் பார்த்தது இல்லை, நீங்க என்ன பார்த்தது இல்லை. இலங்கை அப்படிங்கும்போது இலங்கையில இருந்து போன் வந்திருக்கிறது எனக்கு சந்தோஷமா இருக்கு. அப்படி நீங்க இலங்கை அப்படிங்கும்போது ராவணாசுரம் தான் என் கண்ணுக்கு முதல்ல தெரியுதாரு. அவ்வளோ பெரிய நாட்டை வந்து சொர்ண பூமியை வந்து ஆண்டவர் அவரு இல்லையா? சொர்ண பூமி, சொர்ணத்திலே கட்டின நகரம் அது. சொர்ணத்திலேயே கட்டின நகரம் அது. அதுவும் பார்வதிக்காக கட்டினது. அவர் வரம் கேட்டதுனால அந்த நகரத்தை ராவணாசனுக்கு வரம் அதாவது பார்வதி வந்து சிவனை கேட்குது, இந்த மாதிரி சொர்ணத்துல எனக்கு ஒரு நகரம் வேணும்னு கேட்கும்போது அந்த அம்மா அந்த அம்மா அந்த அம்மாவுக்கு கொடுத்த வரம் தான் உங்க இலங்கை அந்த நகரம். ஓகேவா? அந்த நகரத்தை வந்து சிவர் வந்து ராவணாசுரன் வந்து ராவணாசனுடைய பக்திக்கு மெச்சிதான் பரமசிவர் வந்து உனக்கு என்ன வரம் வேணும்னு கேளு அப்படிங்கும்போது இந்த அம்மா பார்வதி அம்மா வந்து உனக்கு என்ன வரம் வேணும்னு கேளு அப்படிங்கும்போது இவர் வந்து அந்த நகரம் தான் எனக்கு வேணும்னு கேட்டுருவாரு. சரின்னு கொடுத்துட்றாங்க. தெய்வம் காட்சி கொடுத்தாச்சுன்னா வரம் வேணும்னு கேட்டா கொடுத்துதானே ஆகணும். என்ன வரம் வேணும்னு கேட்கும்போது கொடுத்துதானே ஆகணும். அப்படி வரப்பிரசாதமான நகரம் தானே அவருக்கு இலங்கை. சரிங்களா? சரி கண்ணு. என்னம்மா? அப்படி அன்னைக்கு 87 நாள். நீங்க எனக்கு ஃபோன் பண்ணும்போது 87 நாள் ஆகுதும்மா. அதுல இருந்து இன்னைக்கு எத்தனை நாள் ஆகுது? ஆமா, லாஸ்டா ஃபோன் பண்ணி பேசுனீங்களா? நான் கோயிலுக்கு போயிட்டு வாங்கன்னு சொன்னேன் இல்லையா? 8வது நாள் போது 87 + 8 95 95 நாள் ஆகுதம்மா. சரிங்களா? குழந்தை நல்லபடியா பிறக்கும். அதாவது பேபி பர்ன் ஆகும்போது ஃபர்ஸ்ட் தலை தான் வெளியே வச்சு வரும்னு நினைக்கிறேன். அப்படி பார்த்து அந்த குழந்தை வந்து இந்திய நாட்டை பார்த்து தான் தலை வெளியே வச்சு வரும். சரிங்களா? இதுதான் அன்னைக்கு நடக்கும். நீங்க குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. எந்த திசையில என்ன படுக்க வச்சிருந்தப்போ நான் எந்த திசை பார்த்து படுத்திருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இது உண்மை, சத்தியம். சரியாம்மா? நன்றி கண்ணு. வச்சுட்டுமாம்மா?